ஓகே. ஏன்னா எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் எங்கள் சிஎம் பார்த்தீங்களா பொட்டு எவ்வளோ அழகாக வச்சுருக்காரு, கோர்ட்டு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக போட்டிருக்காரு. அப்படிலாம் பண்ணணும், அந்த மாணவி சரியாக பதில் சொல்லணும்னு ஆசிரியரை கண்டிச்சாங்க. சரிதான், வீடியோ எடுத்தீங்க. நான் சொல்கிறேன், அமைச்சருக்கு முழு உரிமை இருக்குங்க. பள்ளிக்கூடத்தில் ஆய்வு போக உரிமை இருக்குது. பள்ளியோட தரம் எப்படி இருக்குது, மாணவர்களோட திறமை எப்படி இருக்குது, எல்லாத்தையும் கேட்க உரிமை இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனால் அது வீடியோ எடுத்து நீங்கள் ரீல்ஸ் போட்டு ட்ரெண்டிங் ஆகிற உரிமை உங்களுக்கு இல்லைன்னு தான் சொல்கிறோம். ஆனால் ஒன்றும் இல்லை, இப்போ ஃபோன் எடுக்கிறேன், எந்த டிவிக்கு அமைச்சர் எங்கே ஆய்வுக்கு போனார்னு பார்த்துருவோமா? நம்பரை அதில் சேவ் பண்ணி வைக்கணும்னு தெரியாமல் டைரியை எழுதி வச்சுக்கிட்டு நம்பரை போட்டு ஃபோன் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்களாம் ஓபிசிட்டி எப்படி வாங்கலாம்? நம்ம காவல்துறை தான் வந்திருக்கு, சிங்கப்பெண் அதிரடிப்படை வரல. காவல்துறை வந்தால் கைது பண்ணியிருக்கு. இதுலேருந்து நம்ம அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்றது தனியாக காவலர்களை வந்து தேர்ந்தெடுத்தாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்னும் கேட்டால் சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு புதிதாக ஆட்களை தேர்ந்தெடுத்து முறையாக வந்து ட்ரைனிங் கொடுத்து மப்டியில் போட்டிருக்கணும். மப்டியில் போட்டு பெண்களோட பெண்களாக இருக்காங்கன்றதை மக்களுக்கு சொல்லியிருக்கணும். இந்த வீடை வந்து நீங்கள் கட்டி முடிக்கணும்னா எனக்கு 50,000 ரூபாய் கொடுத்தா தான் நடக்கணும். டிவிக்கு நிர்வாகிக்கு வந்து மிரட்டல் விட்டுருக்கேன். அந்த அம்மா H8 காவல் நிலையத்தில் கண்ணீர் மழுக அந்த பாட்டி வந்து வீடியோ போடுறாங்க. சிஎம் சார் என்னை ஏன் இப்படி பண்ணுறாங்க? வணக்கம் மக்களே, வெல்கம் டு அன்லிமிட்டட் டாக்ஸ். நான் உங்கள் கண்டென்ட் கருவாயன். பொதுவாக வந்து அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஆளுங்கட்சியோ இல்லை எதிர்கட்சியோ இந்த மாதிரி சண்டை போட்டுட்ருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளை தான் நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஆனால் ரீசன்ட் டேஸில் இந்த டிவிக்கு ஆட்சி வந்ததுக்கப்புறம்லேருந்து நிறைய இஷ்யூஸு டிவிகே மேலே மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்து உண்மையாகவே அவதூறு பரப்பிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா அப்படி கிடையாது. உண்மையாகவே இந்த மாதிரி பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் இப்போது நிலைப்பாடாகவே இருக்குது. ஸோ இதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ரீசன்ட் டேஸில் நிறைய வந்து பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. அதை பற்றியும் இப்போ நம்ம கூட கரிகாலன் இருக்கார், அவர் கூட சேர்ந்து நம்ம போயிடலாம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பார்த்தீங்களா, நான் போட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். ஏன் சிஎம் மாதிரி இருக்கீங்க? சட்டசபைக்கு டெய்லி பொட்டு வச்சுட்டு வராரு. வேலை ப்ரோ என்ன செஞ்சிட போறாங்க அதுக்கப்புறம் கமெண்ட்ல. சிஎம் பொட்டு வச்சு அழகா சிஎம் மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னது ஒரு தப்பா ப்ரோ? அவர் அழகா இருப்பாரு ப்ரோ, நான்லாம் எப்படி ப்ரோ? டெய்லி நியூஸ் வந்து அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஓகே. ஏன்னா எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் எங்க சிஎம் பார்த்தீங்களா பொட்டு எவ்வளோ அழகா வச்சிருக்காரு, கோர்ட்டு பார்த்தீங்களா எவ்வளோ அழகா போட்டுருக்காரு, நடையப்பார் இல்ல எல்லாம் போயிட்டு இருக்கு. நீங்க வந்து என்ன கலாய்க்கிறீங்களா இல்லை வந்து அந்த அளவுக்கு ஹேண்ட்ஸமா இருக்கீங்க சொல்றேன். சிஎம் எவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, அந்த மாதிரி நீங்களே ஹேண்ட்ஸமா. நான் பொட்டு வச்சுட்டு வந்தது காரணம் வேற. அப்படிங்களா? ஆமா, ஏன்னா நீங்க போன எபிசோட்ல வந்து பொட்டு வச்சுட்டு வந்தீங்க, ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே மங்களகரமா நான் வந்து ரொம்ப பிரைட்டா தெரியணும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டா வச்சுட்டு வரலான்னு பார்த்தேன், ஆனா நீங்க வச்சுட்டு வரல. பொட்டுல நம்ம 2 பேருமே மேக்கப் போட்டாலும் மங்களகரமா தெரிய மாட்டோம், அது வேற கதை, அதை விட்டுருங்க. சரி, ஓகே ப்ரோ. ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், இப்போ என்னன்னா பொதுவாக வந்து ஆளுங்கட்சியோ சரி இல்லை எதிர்கட்சியோ சரி, பொதுவாக எதிர்கட்சி பண்ணுற எந்த இஷ்யூஸுமே வந்து பெருசாக இருக்காது. ஓகேங்களா? இதை வந்து நம்ம டிஎம்கே ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஏடிஎம்கே எதிர்கட்சியாக இருந்துச்சு, அந்த நேரத்தில் நம்ம அதை பார்த்துருக்கலாம். மேக்ஸிமம் வந்து அவங்களோட பெருமைகளை பற்றி தான் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த டிவிகே ஆட்சி இப்போ வந்து கரெக்டாக வந்து ஒரு 60 days ஆகுது. ஓகேங்களா? இது வரைக்குமே டெய்லியுமே ஏதாச்சும் ஒரு இஷ்யூ, யாராச்சும் ஒரு அமைச்சர் மாட்டுறாங்க, இல்லை கவுன்சிலர் மாட்டுறாங்க, இல்லை இந்த மாதிரி டிவிகே நிர்வாகி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரிலாம் நிறையா வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம அமைச்சர் யாரவங்க கீர்த்தனா, அவங்க ஒரு ஸ்கூலில் போயிட்டு ஒரு விஷயம் நடந்தது. இது இது வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? எனக்கு புரியல, உண்மையாகவே எனக்கு அது புரியல. பிரச்சனை ஆகும் அப்படின்னு தெரிஞ்சே போயிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்களா, இல்லை எப்படி நீங்கள் இதை பார்க்குறீங்க? அதாவது ஆர்வம் தான் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பிரச்சனை வந்து புதுசாக வந்திருக்காங்க, செய்ய தெரியாமல் செய்கிறாங்களா, இல்லை ஆர்வ கோளாறில் பண்ணுறீங்களான்னு கேட்க வரீங்க. இல்லை சரி, ஓகே. ஆமாம், இதோ அதாவது பூசி முழுகாதீங்க. சரி, இப்படியா கேளுங்க. ஓகே ஓகே சொல்லுங்கள். என்ன நம்ம மக்கள்கிட்ட தானே பேசுகிறோம். சரி, ஓகே பேசுவோம், என்ன இருக்குது? அப்போது நீங்கள் எந்த சர்ச்சையை பேசுகிறீங்கன்னு நமக்கு தெரியுது. அவங்க அந்த பள்ளிக்கூடத்தில் போயிட்டு ஆய்வுக்கு போனாங்க. ஆய்வுக்கு போயிட்டு ஒரு பள்ளி மாணவியை நிற்க வச்சு கேள்வி கேட்டதாகவும் அவங்க சரியாக பதில் சொல்லாமல் இருந்தால் அந்த வீடியோ எடுத்ததாகவும், அது மட்டும் இல்லாமல்
இதே கேள்விய லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கவங்க சொல்லுவாங்களான்னு அவங்க வந்து கேட்கறதா இந்த வீடியோ வந்து எடுத்திருக்காங்க. ம். ஒரு அமைச்சரா வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஆய்வு போக அவங்களுக்கு முழு உரிமை, சுதந்திரம் இருக்கு. ம். அதுவும் அவங்க தொகுதி சார்ந்ததுன்னு சொல்றாங்க. கண்டிப்பா. இல்ல அவங்க தமிழ்நாட்டுக்கே அமைச்சர். அதனால எந்த இடத்துக்கு வேணாலும் போலாம். அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. அந்த மாணவிகிட்ட கேள்வி கேட்டதும் தவறில்லை. சரிங்களா? ஸோ அப்படியெல்லாம் பண்ணணும் தானே. அப்படியெல்லாம் பண்ணா தானே வந்து அப்படி என்ன நடக்குதுன்றதே அவங்களுக்கு அப்படிலாம் பண்ணணும். அந்த மாணவி சரியா பதில் சொல்லணும்னு ஆசிரியர கண்டிச்சாங்க. ம். சரிதான். ம். ம். வீடியோ ஏன் எடுத்தீங்க? இதுல என்ன இருக்கு? நான் அவங்க வந்து ஒரு விஷயத்த பண்றாங்க. இந்த மாரி நடக்குது. நீங்க மக்களுக்கு சேவை செய்ய தானே அரசியலுக்கு வந்திருக்கீங்க. நீங்க நேரடியா போய் மக்கள் கிட்ட பண்ணுங்க. அது எதுக்கு வீடியோ எடுத்து ரீல்ஸ் போடணும்னு. அதனால தான் உங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுங்களா? ரீல்ஸ் அமைச்சர்ன்னு. அப்படியெல்லாம் கிடையாதுங்க ப்ரோ. இப்போ டிஎம்கே ஆட்சியில கூட தான் நடந்துச்சு. ம். அதெல்லாம் தப்புன்னு தானே அவங்க தோக்கடிச்சு இல்ல, வீட்ல உட்கார இல்ல. வச்சிருக்காங்க. நான் சொல்ல வரேன் கேளுங்க. ம். இப்போ அன்னைக்கு வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து போயிட்டு கூலி படம் பார்த்தாரு. ஸோ அதுவுமே வந்து அதனோட கூலியா தான் தோத்துட்டு வீட்ல இருக்காரு. சரி ஓகே. அத நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? திமுக அதன் கூலியின் விளைவா தான் தோத்துட்டு வீட்ல இருக்காரு. ம். ம். நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கிறேன். நான் என்ன சொல்றேன், இந்த பொண்ணுக்கு ஆங்கிலம் தெரியுது, தெரியல. அது பொண்ணுன்றது குழந்தைக்கு. ம். ம். சரிங்களா? ம். ம். அத வீடியோவே எடுத்துட்டீங்க. ம். சரி அந்த வீடியோவ கொஞ்சம் போட்டா ஒரு மாதிரி இருக்குன்னு தோன்ற பட்சத்தில அந்த குழந்தை மூஞ்சியாச்சும் மறைச்சிட்டு போட்டுருக்கலாம். ம். போட்டுருக்கலாம்ல. ம். சரிங்களா? நான் சொல்றேன் அமைச்சருக்கு முழு உரிமை இருக்குங்க. பள்ளிக்கூடத்தில ஆய்வு போக உரிமை இருக்கு. பள்ளியோட தரம் எப்படி இருக்கு? மாணவர்களோட திறமை எப்படி இருக்கு? எல்லாத்தையும் கேட்க உரிமை இருக்குன்னு தான் நான் சொல்றேன். நான் இல்லன்னு சொல்லலையே. ஆனா அது வீடியோ எடுத்து நீங்க ரீல்ஸ் போட்டு ட்ரெண்டிங் ஆகுற உரிமை உங்களுக்கு இல்லன்னு தான் சொல்றோம். புரியுதுங்களா? ம். நீங்களும் பள்ளிக்கூடம் படிச்சிருக்கீங்க. எல்லாரும் நம்ம படிச்சிருக்கோம். ஆய்வுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. நீங்க எந்த ரீல்ஸ்லயும் வந்த மாரி தெரியல. நான் எந்த ரீல்ஸ்லயும் வந்த மாரி தெரியலையே. அப்ப ரீல்ஸ் கலாச்சாரம் இல்லாம இருக்கலாம். சரிங்களா? ஆனா இப்ப ரீல்ஸ் கலாச்சாரம் இருக்கு. எத போடணுமோ அதான் போடணும். ஓகே. அந்த குழந்தை பேச தயங்கிடுச்சுல்ல. அப்பயாச்சும் அது போடக்கூடாதுன்னு தோணணும்ல. அதுவும் நீங்க என்ன சொல்றீங்க, லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கிறவங்க இதையாச்சும் சொல்லுவாங்கன்னா, அதுக்காக 50 பேரும் மொத பெஞ்ச்லயே உட்காந்துடலாமா? இது கிரவுண்ட் ஃப்ளோரு. ம். 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 கடைசி மாடின்னு ஒண்ணு இருக்குது தானே! இருக்குது தானே! ம். ம். எல்லாத்துலயும் கடைசின்னு ஒண்ணு இருக்குது தானே! அதுக்காக கடைசில இருக்கிறவன்லாம் அறிவாளி, முட்டாளுன்ற மாரி பேசினா எப்படி? நான்லாம் கடைசி பெஞ்ச்ல தான் உட்காந்துருந்தேன். அதுக்கு ம். என்ன பண்ணலாம்? 2வது பெஞ்ச்லயும் உட்காந்துருக்கேன். 1 பெஞ்ச்லயும் லாஸ்ட் பெஞ்ச்லயும் உட்காந்துருக்கேன். ம். 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 ஒரு நாள் லேட்டா போங்க ஸ்கூல்ல எல்லாரும் உட்காந்துருப்பான். போனா லாஸ்ட்ல தான் காலியா இருக்கும். அங்க தான் உட்காருவோம். அதுக்காக லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட்லாம் முட்டாளா? இப்ப இந்த மாரி வந்து பண்ணக்கூடாது தானே தவறு. நான் வேணா ஒண்ணும் இல்ல. இப்போ ஃபோன் எடுக்கிறேன். எந்த டிவிக்கு அமைச்சர் எங்க ஆய்வுக்கு போனாருன்னு பார்த்துருவோமா? பார்த்துருவோம். என்ன மாட்டி விடாம இருந்தா சரி ப்ரோ. நான் சொல்றேன் ப்ரோ. இப்போ ஃபோன கையில எடுத்துட்டேன். என்ன நியூஸ் போகுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் வெளிப்படையா. என்ன நியூஸ் போயிட்டுருக்கு இப்ப? அரக்கோணத்தில அரசு மருத்துவமனைக்கு ம். அமைச்சர் ஒருத்தர் ஆய்வுக்கு போயிருக்காரு. ம். ம். இந்த ஓபிசிடி வந்து ஃபோன்லயே ஆமா. போடுற மாரி, ஓடிபி போட்டு வாங்குற மாரி நடைமுறைப்படுத்திருக்காங்க. நல்ல விஷயம் தானே ப்ரோ. நல்ல ஃபோன்ல விஷயம். ஓடிபி வர்றது ஓகே ஓகே. இப்போ நம்ம ஓபி சீட் வாங்குறோம் அப்டின்னா, கியூல நின்னா கண்டிப்பா வந்து ஒரு 1 ஹவர், 2 ஹவர்ஸ் ஆகும். ஒரு வேளை என் கூட ஆள் இருந்தா ஓகே. ஆள் இல்லாத சமயத்தில நான் தான் பேஷண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ம். எனக்கு ஓடிபி வந்துச்சுன்னா, நான் உடனே போயிட்டு டாக்டர பார்ப்பேன். இன்னுமே தமிழ்நாட்ல பச்சை பட்டன் அமுக்குனா கால் அட்டெண்ட் ஆகும். கா ரெட் பட்டன் அமுக்குனா கட் ஆகும். ம். நம்பர் அதில சேவ் பண்ணி வைக்கணும்னு தெரியாம, டைரிய எழுதி வச்சுக்கிட்டு, ம். ம். நம்பர போட்டு இருக்கு. ஃபோன் பண்றவங்க இருக்காங்க. அவங்களாம் ஓபிசிடி எப்படி வாங்குவாங்க? நம்ம என்ன சொல்றோம், நல்ல வரவேற்க வேண்டிய விஷயம் தான். ஆனா, ம். அப்படி ஓபி சீட்டு ஃபோன் இல்லாதவங்க வாங்குறதுக்கு தனியா ஒரு சிஸ்டம் வச்சு, அதையும் நடைமுறைப்படுத்தணும். இப்ப நீங்க அமைச்சர மக்கள் சூழ்ந்துக்கிட்டு 2 ஹவரா நிக்கிறோம். ஓபி சீட்டு கிடைக்கிறதுல வந்து எங்களுக்கு கஷ்டமா இருக்கு 2 ஹவரா நிக்கிறேன்னு சொல்றாங்கல்ல. ம். ம். ஒரு திட்டம் கொண்டு வரீங்கன்னா, அதன் நிறை, குறைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு பண்ணணும். அதுதான் சரியா இருக்கும். அதாச்சும் மொபைல் இருக்கிறவங்களுக்கு ஓடிபி இருந்தாலுமே, ஒரு வேள மொபைல் யூஸ் பண்ணாதவங்க, அப்படி அவங்களுக்கும் இல்லாதவங்க ஒரு செட்டார் இருக்கணும். ஓகே. இருக்கணும். அதையும் நடைமுறைப்படுத்தினா தான் சரியா இருக்கும். ம். நீங்க காலம் மாறுது. இன்னும் குறிப்பிட்ட வருஷத்துல யார் கையிலயும் ஃபோன் இல்லாம இருக்காது. ஃபோனோட நாலேட்ஜ் இல்லாம இருக்க போறது இல்ல தான். ம். ம். இப்ப இருக்கிறவங்களுக்கு அது வழிவகை பண்ணும்ல கிடைக்கிறதுக்கு. ஓகே, ஓகே, ஓகே. சரிங்களா? ம். ம். இப்ப அத அதான் நியூஸ் சொன்னோனே எனக்கு இன்னொரு நியூஸ் ஒண்ணு ஞாபகம் வருது. இப்போ தொடர்ந்து தமிழ்நாட்டுல வந்து நெறைய கொலைகள், இந்த மாரி ரேப்பு இந்த மாரிலாம் நடந்து அது கேட்கவே ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இப்போ சமீபத்தில பார்த்தீங்கன்னா, தருமபுரியில ஒரு பொண்ணு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, அ கத்தி எடுத்து கழுத்த அறுத்து, அப்புறம் அவங்க கைய வெட்டி, இந்த மாரி ரொம்ப கொடூரமான சம்பவமெல்லாம் நடந்திருக்கு.
இது இது என்ன தீர்வா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த மாரி நடக்கக்கூடாது. அப்படி என்னதான் நம்ம வந்து பேசினாலுமே, ஆ ஜஸ்ட் நம்ம வந்து உச்சி கொட்டிட்டு போயிடுவோம். பட் ஆனா, அந்த பாதிக்கப்பட்டவங்க தான் வந்து ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு. அதுக்காக தான் வந்து முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சிங்கப்பெண் அதிரடி படைன்னு சொல்லிட்டு ஒண்ணு போட்டிருக்காரு. பட் ஆனா, அது போட்டுமே கூட இப்படி நடந்திருக்கு அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. நீங்க அத எப்படி பார்க்குறீங்க? இப்ப நீங்க சொல்றது வந்து தருமபுரியில வந்து பேருந்துக்காக காத்திருந்த பெண்ணோட கழுத்த அறுத்ததாவும், அது அறுத்துட்டு அவர் தப்பி வேற முயல ஆமா, ஆமா. பார்த்துருக்காரு. மக்கள் பிடிச் எல்லாம் சேர்ந்து பிடிச்சது சிங்கப்பெண் படை கிடையாது. மக்கள் தான் பிடிச்சு காவல்துறைக்கு அழைப்பு குடுத்துருக்காங்க. அப்பயும் வந்து நம்ம காவல்துறை தான் வந்திருக்கு. சிங்கப்பெண் அதிரடிப்படை வரல. காவல்துறை ம். வந்து தான் கைது பண்ணியிருக்கு. இதுலேருந்து நம்ம அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்றது தனியா காவலர்கள வந்து தேர்ந்தெடுத்தாங்களான்னு கேட்டிங்கன்னா, இல்ல. புரியுதுங்களா? ம். தனியா வந்து இப்ப புதுசா போலீஸ் ஒரு 25,000 பேரு, ம். 50,000 பேரு அதுக்குன்னு புதுசா புது புது ட்ரெய்னிங்லாம் குடுத்து, ம். எப்படி இந்த குற்றங்கள் நடந்து பிடிக்கிறத விட, நடக்காம தடுக்கிறது. தடுக்கிறதுக்குன்னு அவங்களுக்கு ட்ரெய்னிங்லாம் குடுத்து, எப்படி அத கண்காணிக்கிறதுக்குன்னு அவங்கள எடுத்து இந்த படைய உருவாக்குனாங்கன்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ம். ஏற்கனவே பெண் காவலரா இருந்தவங்கள கொஞ்சம் பேர கூப்ட்டு, இந்த காக்கி யூனிஃபார்ம் பதிலா ப்ளூ யூனிஃபார்ம் குடுத்து, பின்னாடி சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு குடுத்துருக்காங்க. இன்னும் கேட்டா சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு புதிதா ஆட்கள தேர்ந்தெடுத்து, முறையா வந்து ட்ரெய்னிங் குடுத்து, ம். மப்டியில போட்டுருக்கணும். மப்டியில போட்டு பெண்களோட பெண்களா இருக்காங்கன்றத மக்களுக்கு சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தா, அங்க நின்னு அந்த பொண்ண கழுத்த அறுக்கணும்னு நெனைக்கிறவனுக்கு ஒருவேள வந்து, பின்னாடி நிக்கிறவங்க சிங்கப்பெண் அதிரடிப்படையா இருக்குமோ? ம். நம்ம தப்பு பண்ணிட்டு ஓடணும்னு நெனைக்கும்போது அவங்க புடிச்சிருவாங்களோ? ஒருவேள இவங்களே சிங்கப்பெண் அதிரடிப்படையில இருக்கிறவங்களா இருப்பாங்களோ? இந்த மாதிரிலாம் தோணும்ல அவங்க மைண்டுக்கு. மப்டியில யார் வேணாலும் அவங்க இருப்பாங்க. எந்த ட்ரெஸ்ல மப்டினாலும் தெரியும். ட்ரெஸ் வந்து சீருடை கிடையாது. ம். ம். வேற ம். நார்மலா இருக்கிற மாரி நார்மல் இருப்பாங்க. ட்ரெஸ்ஸ போட்டு. அப்படி நீங்க அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைய உருவாக்கியிருந்தா, இந்த மாரி குற்றங்கள தடுக்கலாம். ஏற்கனவே காவல்துறையில இருந்த காவலர கடன் வாங்கி, ஒரு படைய உருவாக்கி, அதில பின்னாடி சிங்கப்பெண் அதிரடி படைன்னு போட்டுட்டா மட்டும், பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டங்களும், குற்றங்களும் குறைஞ்சிடும்னு நெனச்சா, அத விட முட்டாள்தனமானது ஏதாவது இருக்கா? ம். தனியா என்ன சொல்றோம், ஒரு பெண்களுக்காக நீங்க ஒரு திட்டங்கள் செய்யணும்னு நெனைக்கிறீங்க. வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். அத என்னவா பண்ணணும்? ஏங்க தமிழ்நாட்டுல என்ன காவலர்கள் 1,50,000 பேர் இருப்பாங்களா? ம். இல்ல 2,00,000 பேர் இருப்பாங்களா? இன்னும் பற்றாக்குறை இருக்குதான் காவலர்ல. நீங்க இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு தனியா வந்து ஆட்கள தேர்வு பண்ணி, இந்த படைய போட்டு மப்டியில வச்சிருந்தீங்கன்னா, தடுக்கலாமே தவிர, இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு வெறும் வார்த்தைக்கு வச்சுக்கிட்டு, அவங்ககிட்ட என்ன இருக்கு? அவங்க எஃப்ஐஆர் போட்டுருவாங்களா? ஒண்ணுமே இல்ல. அவங்க புடிச்சு, அவங்க வந்து காவல் நிலையத்தில போயிட்டு ஒப்படைச்சு எஃப்ஐஆர் போடணும். சில டைம் சிங்கப்பெண்ணு காவலருக்கே பாதுகாப்பு இல்லன்றாங்க. ம். நான் சொல்லல, நியூஸ்ல வேணா பாருங்க. சொல்றாங்கல்ல. சிங்கப்பெண் காவலருக்கே எஸ்ஐயே வந்து பாலியல் தொல்லை குடுத்ததெல்லாம் நியூஸ் இருக்கு. சிங்கப்பெண் பாதுகாப்பு குடுப்பாங்கன்னு பார்த்தா, அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு குடுக்குற அளவுக்கு இருக்குது. அதனால இந்த திட்டம் வந்து பேரளவுல மட்டும் தான் செயல்படுமே தவிர, மக்களுக்கு ஒரு வகையிலும் பயன் அளிக்கவே இல்ல. ஒரு பொண்ணு ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு காணொளி போட்டிருந்தாங்க. நான் சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன். யாருமே எடுக்கவே இல்ல. ம். என்ன சொல்றோம்? இந்த திட்டம் அறிவிச்சீங்க. அது என்னவா செயல்படுதுன்னு மக்கள்கிட்ட போய் கேட்டா ஒண்ணுமே இல்ல. நீங்க அதுக்குன்னு தனியா அவங்கள ஆள் எடுத்திருக்கணும். ம். அவங்களுக்குன்னு தனியா ஒரு ஃபோன் நம்பர் குடுத்துருக்கணும். மப்டியில இப்படி வச்சிருந்தா, பெண்கள வந்து உண்மையிலேயே பாதுகாக்க முடியும். அதாவது 100 பிரச்சனை நடக்கிற இடத்துல இவங்க அது ஒரு 50ஆக கூட குறைக்க முடியும். எல்லா பிரச்சனையும் அவங்களால தடுத்துற முடியுமான்னு கேட்டா, தெரியல. ஏன்னா, எல்லாராலயும் எல்லா பிரச்சனையும் தடுத்துற முடியுமான்னு தெரியாது. நம்மள தாண்டி சில பிரச்சனைகள் நடக்குது. ஆனா, ஒரு சில பிரச்சனைகள இவங்களால தடுக்க முடியிற நிலைமை. இந்த பஸ் ஸ்டாப் ஆட்கள் நெறைய கூட்டம் இருக்கிற இடத்துல ஒருத்தன் தடுத்திருக்கான். இத தடுத்திருக்க முடியும். ம். நம்ம மப்டியில இருந்தாலோ, இல்ல அங்க காவல கொஞ்சம் அதிகப்படுத்தியிருந்தாலோ. ஆனா, இந்த மாரி செயல்ல ஈடுபடுறவன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான்னு தெரிய மாட்டுது. அதான் பெரும் பிரச்சனை. ஆனா, அத கண்டுபிடிக்கிற செயலா சிங்கப்பெண் அதிரடிப்படை இருந்தா தான், இந்த குற்றங்கள் குறையுன்றது தான் என்னோட கருத்து. அப்படி இந்த திட்டத்த நிறைவேத்தியிருந்தா, அது உண்மையா வரவேற்கப்பட வேண்டிய திட்டம். இந்த திட்டம் பேரளவுல மட்டுமே வந்து செயல்படுது. மத்தபடி எந்த குற்றத்தையும் தடுக்கலன்றது உங்கள் கண் எதிரே தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்க பாலியல் குற்றங்களும், பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் ம். சாட்சி. ஓகே ப்ரோ. அடுத்து வந்து என்னோட
கேள்வி. என்னன்னா, எனக்கு இதுவுமே எனக்கு இந்த டவுட் இன்னுமே இருக்கு. என்னன்னா, இப்போ ஒரு அரசியல்வாதி அப்டின்னா, அவங்க கண்டிப்பா லஞ்சத்தில இருப்பாங்க. லஞ்சத்தில ஈடுபடுவாங்க. ஊழல் பண்ணுவாங்க. இந்த மாரிலாம் இருக்கு. இந்த டிவிக்கு அரசு அதுக்கப்புறம் வந்து விஜய் சார் சொன்ன அந்த விஷயங்கள்லாம், யாருமே வந்து லஞ்சம் வாங்க விடமாட்டேன். வாங்குனவங்களையும் விடமாட்டேன். இதுக்கு முன்னாடி இருந்தவன் அந்த மாரி. இப்போ வந்து டிவிகேல இருக்கிற அமைச்சர்கள தாண்டி, அதுக்கு கீழ வேலை செய்ற நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா? அவங்களுமே வந்து இந்த சின்ன சின்ன ஊழல்ல அப்படியே மாட்றாங்க. லைக் எப்படி சொல்ல போனோம்னா, இப்போ இங்க ஏதாச்சும் இப்போ நான் ரீசென்ட் டேஸ்ல நான் வந்து பார்த்த ஒரு செங்கல் சூளையில வந்து, நீங்க இந்த செங்கல் சூளைய நீங்க ரன் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு நீங்க வந்து மாசம் ஆனா ரூ. 40,000 குடுக்கணும், ரூ. 50,000 குடுக்கணும், ரூ. 1,00,000 ரூ. 1,00,000 குடுக்கணும். இந்த மாரிலாம் சொல்றாங்க. இது வந்து அது உண்மையாவே உண்மையா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா நான் அடுத்தடுத்த வீடியோவும் பார்த்தேன். அது பொய்ன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. ஆனா செங்கல் சூளையில வேலை செய்றவங்க, இல்ல இவங்க வந்து கேட்குறாங்க அப்படின்ற மாரியும் சொல்றாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த? அது உண்மை இல்லன்னா, அவர ஏன் அந்த பொறுப்புலேருந்து தூக்க போறாங்க? தூக்கிட்டாங்கல்ல. ம். அது உண்மை இல்லன்னா, தூக்குவாங்களா? ஒருவேள வந்து அது உண்மையா இல்லாம இருந்து, இந்த மாரி ஒரு பேர் வந்துடுச்சு. இப்ப இவர வச்சிருந்தாலுமே அது பிரச்சனை தான் அப்படின்ற அப்ப மாரி கூட அமைச்சர் சரத்குமார் எடுத்துருக்கலாம். பேரு கூட தான் வந்துடுச்சு. அதனால அவர தூக்கிட்டாங்களா? இல்ல. ம். அவர தூக்கிட்டாங்கன்னா, அது உண்மையா தானே இருக்கும். இப்ப அது மட்டும் இல்ல. நேத்து நமக்கு ஃப்ரெண்டு சொ அனுப்புன தகவல். சீனியர் அட்வொகேட் அனுப்பி விட்டாரு. திருவள்ளூர்ல. ம். புதுசா வீடு கட்டுறாங்க. ம். இந்த வீட வந்து நீங்க கட்டி முடிக்கணும்னா எனக்கு ரூ. 50,000 குடுத்தா தான் நடக்கும்னு டிவிக்கு நிர்வாகிக்கு வந்து மிரட்டல் விட்டுருக்கு. அந்த அம்மா H8 காவல் நிலையத்தில கண்ணீர் மல்க அந்த பாட்டி வந்து வீடியோ போடுறாங்க. சிஎம் சார் என்ன ஏன் இப்படி பண்றாங்க? ம். எங்கள வாழ விட மாட்றாங்களே! நான் ம். மீன வித்து கஷ்டப்பட்டு சேர்த்த காசுல வீட கட்டினேன். எனக்கு காசு குடுங்கன்னு கேட்குறேன்னா, அந்த அம்மா கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. பேட்டி குடுத்துருக்காங்க. திருவொற்றியூர்லயா? திருவொற்றியூர் H8 காவல் நிலையம் வாசல்ல நின்னு இந்த கம்ப்ளைண்ட். டிவிக்கு நிர்வாகி 50,000 கேட்டாருன்னு. இத தான் திமுக பண்ணின்னு இருந்துச்சு. வீட கட்டினாலே, மண்ண கொட்டினாலே வாசல்ல வந்து நின்றுவாங்க. ம். இதே நீங்களும் பண்ணணுமா? நீங்க மாற்றமா அப்போ? லஞ்சம் அதாவது லஞ்சம் இல்லாம ஒழிக்கணும். ஊழல் இல்லாம இருக்கணும். மக்கள் பணத்த தொடமாட்டேன். ம். தொடவும் விடமாட்டேன். தொட்டவனையும் விடமாட்டேன். அது சிஎம் சார் ஃபாலோ பண்றாருன்னு வேணா வச்சுக்கலாம். ஆனா, அவரோட கட்சிக்காரங்களையும் ஃபாலோ பண்ண வைக்கிறது தான் அவரோட வேலைன்றத அவரு புரிஞ்சுக்கணும். அவங்க கட்சியில சேர்ந்தவங்க எல்லாரும் அப்படி இருக்காங்களா? இல்லையே. நீங்க இது மட்டும் செங்கல் சூளையில ரூ. 1,00,000 கேட்டது, தாம்பரத்தில பழக்கடையில உட்காந்து மாமூல் கேட்டது. ம். சொல்லுங்க. இன்னும் வெளிய வராத்து வாங்கி வேலை முடிஞ்சது எத்தன? தெரியாது. இப்ப இந்த மாதிரி வந்து இவங்களும் வந்து திமுக, அதிமுக மாதிரி ஒரு கட்சியா மாறிட்டு இருக்காங்களோ? அதுக்கு காரணமே எனக்கு என்ன தெரியுங்களா? டிவிகே கட்சி ஆரம்பிச்சோனே ரொம்ப வருஷமா திமுக, அதிமுகல கீழே பொறுப்புல இருந்தான் பாருங்க, மேல வர முடியாம. அவன் எல்லாம் இங்க வந்து மேல் பொறுப்புல உட்காந்துட்டான். ரசிகர் மன்றத்தையும் தாண்டி. புரியுதுங்க. நெறைய பேர் வந்துட்டாங்க. நீங்களும் ஜெயிச்சா போதுன்னு வந்தவன் எல்லாரையும் உள்ள விட்டுட்டீங்க. அதில எவ்வளோ பேர் கெட்டவன்றது நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ஒருத்தனா வந்து அங்கங்க மிரட்டி காசு கேட்கும்போது தான் தெரியுது. இப்பவும் சொல்றேன், விஜய் சாருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இன்னும் நீங்க பொறுப்புகள வந்து சரியா அறிவிக்கல. நல்லவன் எவன், கெட்டவன் எவன்னு பார்த்து, நல்லவனா பார்த்து கட்சி பொறுப்புக்கு அறிவிச்சீங்கன்னா தான் ஊழல் எதுவும் நடக்காம உங்க கட்சி சீரா போகும். வந்தவன் எல்லாரையும் நீங்க சேர்த்துக்கிட்டு அமைச்சர் விஜயபாஸ்கர், எம்.ஆர். பாஸ்கர்ன்னு இந்த மாரி அதிமுகலேருந்து வரவன், திமுகலேருந்து வரவன், ஏற்கனவே ஊழல் பண்ணவன், ஏற்கனவே அந்த கட்சியில கட்ட பஞ்சாயத்து பண்ணுவேன், இந்த கட்சியில கொலை பண்ணுவேன், அந்த கட்சியில கொள்ளை அடிச்சவன் எல்லாரையும் உங்க கட்சியில சேர்த்து வச்சுக்கிட்டு, ம். நீங்க ஆட்சி நடத்துனா, இதே மாதிரி டெய்லியும் டிவிகே சார்ந்த நபர் இங்க காசு கேட்டாரு, அங்க காசு கேட்டாரு, இங்க மிரட்டல் விடுத்தார், அங்க மிரட்டல் விடுத்தார்ன்னு ம். டெய்லி நியூஸ் வரதான் போகுது. அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க வந்து திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி, நான் தூய சக்தின்னு சொல்லவே முடியாது. அப்புறம் நீங்க நம்பர் 1 ஆயிடுவீங்க. இப்ப திமுக நம்பர் 1 தீய சக்தின்னா, அப்புறம் நீங்களும் திமுக தீய சக்தின்ற மாரி டிவிக்கு ஒரு தீய சக்தி, ம். டிவிக்கு ஒரு உயல் சக்தி. அது 1 தனித்தனியா இருக்கு. அதுல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து இருந்தா அது 2 இருக்கு உங்களுதுல. அப்படி நிலைமைக்கு வந்து டிவிக்கு மாறிடக்கூடாதுன்னு தான் நம்ம உட்காந்தே பேசிட்டு இருக்கோம். அது வந்து டிவிக்கு நிர்வாகிகளுக்கு நெறைய பேருக்கும், அவங்க தொண்டர்களுக்கும் என்னன்னா, நம்மள திட்டுறாங்கன்னு நெனைக்கிறாங்க. ம். ம். திட்டுறது கிடையாது. தப்பு நடக்கும்போது சுட்டி காட்டுறோம். இதுக்கு முன்னாடி இப்படி நடந்தது. மாற்றம் வேணுன்றதுனால தான் நம்மள இது நான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. சொல்றேன் பாருங்க, திமுக ஆட்சியிலயும், அதிமுக ஆட்சியிலயும் இந்த மாரி செயல்கள்லாம் நடந்தது தான். சரிங்களா? அதனால தான் அவங்கலாம் தோத்து போயிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ம். நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. நீங்களும் அவங்கள மாரி பண்ணிட்டு,
அவங்கள கேள்வி கேட்டிங்கன்னான்னு மடைமாற்றம் படத்தில் எந்த பயனும் கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். சும்மா சும்மா ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு சின்ன சின்ன பசங்க படிக்கிற பசங்களுக்கு என்ன தெரியும்? அங்கே போயிட்டு வந்து முதலமைச்சர் படம் ஒரு பள்ளியில் நீங்கள் முதலமைச்சர் படம் வைக்கினா ஹெச்எம் ரூமில் வச்சுருங்க. படத்தை பிடிச்சிக்கிட்டு குழந்தைங்ககிட்ட நீங்கள் காமிக்கிட்டு இருக்கிறதும் விஜய் மாமா வாழ்கன்றதும் இதெல்லாம் வந்து விட்டுடுங்க. ரீல்ஸ் அரசியல் சிஎம் சார் ஒரு ரீல்ஸ் போட்டால் அதே மாதிரி டிவிகள் இருக்கணும் ரீல்ஸ் போகணுன்னு நினைக்கிறத விட்டுருங்க. நீங்களும் போய் லஞ்சம் வாங்கணும்னு நினைக்கிறத விட்டுருங்க. நீங்கள் என்ன தான் லஞ்சம் இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தாலும் லஞ்சம் கொடுக்குற ஒவ்வொருத்தனுக்கும் தெரியும் இங்கே தமிழ்நாட்டில் லஞ்சம் இருக்குன்னு. நீங்கள் டிவிலையும் பேப்பர்லையும் திமுக பண்ணின்னு இருக்கலாம். இந்த ஆட்சி சிறப்பாக இருக்குன்னு நடிகர்லாம் கூப்பிட்டு நிகழ்ச்சி பண்ணாங்க. சிறப்பாக தான் ஜெயிச்சிருப்பாங்களே, சிறப்பாக இல்லைன்னு தானே தோத்தாங்க. அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் சிறப்பாக தான் நடக்குதுன்னு இன்ஸ்டாகிராமில் வச்சு ரீல்ஸ் போட்டால் மட்டும் போதாது. உண்மையிலேயே நாட்டில் அது சிறப்பாக இருந்தால் தான் சரியாக போகும். நீங்கள் இதே மாதிரி போயிட்டு வீடு கட்டுறவங்ககிட்ட 50,000 செங்கல் சூளை 1,00,000 ரூபாவும் பழக்கடையில் மாமூல் கொடுன்னு கேட்குறதும் திமுக 2.0 மாறிடும். அதை வந்து இந்த நேரத்தில் வந்து சொல்லிக்கிறேன். அடுத்து பொறுப்பு நியமிக்கிறேன்னு வச்சு கரெக்டான ஆளை நியமிங்க. மாற்று கட்சியிலேருந்து ஆள் வரதான் செய்வாங்க. அதுக்காக எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஆட்சி வந்து தூய சக்தியாக இருக்காது, நார சக்தியாக மாறிடும். அது சொல்லிக்கிறேன், நான் சிஎம் சாருக்கே சொல்லிக்கிறேன், கோரிக்கையாகவே சொல்லிக்கிறேன். ஓகே ப்ரோ. ஸோ இவ்வளோ நேரம் கூட எங்கள் கூட எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து சொன்னீங்க. ஸோ தொடர்ந்து இதே போல் நம்ம அரசியலை பற்றி நிறையா பேசலாம் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில். ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ. நன்றி. தொடர்ச்சியாக அரசியல் கருத்துக்களை நம்ம அன்லிமிட்டெட் டாக்ஸில் பேசிட்டு வரோம். முழுமையாக உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி, வணக்கம்.